சொசைட்டி பண்ணும்பொழுது கிளப்பு மட்டுமே எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயங்களை தவிர்த்து ரோட்டரி ஃபவுண்டேஷன்ல இருந்து நம்ம பணம் வாங்குறதுக்கு, அதர் ரோட்டரி கிளப்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் கண்ட்ரி பணம் வாங்குறதுக்கு, அதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ், அதில் என்னென்ன விஷயங்கள்ல நம்ம லேக்காக இருக்கிறோம், இன்னும் செஞ்சால் அந்த சர்வீஸ் ஆங்கிளில் நீட் ஃபார் த சொசைட்டிக்கு ஃபண்ட்ஸ் ஃப்ரம் தி அதர் கண்ட்ரியிலேருந்து எடுத்து மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. சவுத் ஏசியா ஆஃபீஸ்லேருந்து ஸ்டூவர்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் பார்க்குற அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ப்ளஸ் அசோகான்னு சொல்லி பிடிஜி ஃப்ரம் சேலம் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு இன்ட்ரீம் கமிட்டி ஒன்று ஆடிட்டர்ஸ் கமிட்டி போட்டு ரிவ்யூ பண்ணதில் அந்த கிராண்ட் செமினாரில் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க. ஃபண்ட்ஸ் வருது, அந்த ஃபண்ட்ஸ் செலவழிக்கிறாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே ரொட்டேரியன்ஸ் உட்கார்ந்து பிளான் பண்ணி எடுக்கிற அளவு வேகம் அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் குறையுது. The speed involvement of the Rotarians during planning is too high, while implementing the project is get reduced. While submitting the accounts to the concerned authorities ரொம்பவே ரெடியூஸ் ஆகுது. அந்த ஃப்ளோ வந்து ஆடிட்டில் கண்டுபிடிச்சி இந்த டெம்போ வந்து 3 ஆங்கிள்லையுமே கரெக்டாக இருந்தால் சப்சிக்வெண்ட்டாக இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்லா இருக்கும், எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே ஃபண்ட்ஸ் எடுக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடம் ஆடிட் கமிட்டி போட்டு சொல்லியிருந்தாங்க. தென் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் குளோபல் கிராண்ட்ஸில் வாங்கினதுக்கான அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக சப்மிட் பண்ணாதனால போன வருஷம் எந்த குளோபல் கிராண்ட்ஸுமே நமக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அலோகேட் ஆகலை. ஸோ அது இனிமேல் சப்சிக்வெண்ட்டாக வராமல் கொஞ்சம் ஏர்லியராக நீங்கள் அக்கௌண்ட்ஸில் கரெக்டாக கொடுத்து கேரி பண்ணிருங்க. வி ஆர் ஆல் ஒர்க்கிங், வி ஆர் டூயிங், பட் இன்னும் அந்த டெம்போ லாஸ் இது வரைக்கும் கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அசோகான்னு சொல்லி அவர் பிடிஜி ஃப்ரம் சேலம் ரொம்ப நல்லா ஒண்டர்ஃபுல்லாக பேசினார். ஏன்னா நீங்கள் எல்லா ஆங்கிளுக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஜாஸ்தி கொடுத்துட்டு நம்ம சோஷியல் சர்வீஸ்க்கு கம்மியாக கொடுக்குறதுன்னு இல்லாமல் ஒரு ஈக்குவல் ஆங்கிளில் கொடுங்க, எல்லாமே ஒரு 25-25 4 தான் பிரிச்சு பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கேதர் பண்ணார். அவர் பீரியடில் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஹி ரிசீவ்டு சம் $1 million அமௌண்ட்றாங்க. லாஸ்ட் ஒரு 14 இயர்ஸில் அவங்க கிளப்பில் இருந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட்டுக்கு $1 million நாங்கள் இது வரைக்கும் ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி உடனே வாங்கி நிறையா விஷயங்கள் சேலம் அண்ட் அரௌண்ட் நீங்களாக பண்ணி கொடுத்துருக்கோம், சரௌண்டிங் ஏரியாவில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்பராக செய்யணும்னு சொல்லி கிராண்ட் செமினார் சொல்லியிருந்தாங்க. தென் மார்னிங் வி வென்ட் டு டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளி. டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளி எனக்கும் என்னன்னே தெரியல. அப்புறம் தான் அங்கே போனால் சரி இது கவர்னர் பதவி ஏற்கிறங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கே கிட்டத்தட்ட அந்த இதெல்லாம் மாற்றி காலெல்லாம் மாற்றி கவர்னர் பதவி ஏற்பு பண்ணி வச்சாங்க. சிஓஎல்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளிங்கிறத டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் அசம்பிளின்னு மாற்றிருக்காங்களா இந்த வருஷம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி. ஸோ அந்த பேராமீட்டரில் ஒரு மினிமம் வி ஹேவ் டு ப்ரொவைட் அ ட்ரைனிங் அப்படிங்கிறதுனால ஒரு 1 hour செஷன் எல்லாரையும் காமனாக வச்சுட்டு அப்புறம் ஒரு 1 hour பிரேக் விட்டு ஒன்லி ஃபார் செக்ரட்டரிஸ், ஒன்லி ஃபார் பிரசிடென்ட், அப்புறம் 5 அவென்யூ டேரக்டர்ஸ், ஸோ மொத்தம் 7 இடத்துல தனித்தனியாக ட்ரைனிங் செட் பண்ணியிருந்தாங்க. அதில் செக்ரட்டரிஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு மட்டும் நான் போயிருக்கும்போது ஒரு 45 minutes செக்ரட்டரியுடைய ரோல் என்ன, வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதுக்குள்ள அவர் ஏற்கனவே பெர்சன் சென்ஸில் சொன்னது இங்கே கொஞ்சம் ப்ரீஃபாக ஒரு 1 hour நடத்துனாங்க. அந்த 1 hour டைமிங்கில் இந்த சைடு இந்த செஷன்ஸ் அட்டன் பண்ணாத பீப்புளுக்கு மதுரை முத்து அவரை வச்சு தே ஹேவ் கண்டக்டட் சம் அந்த இந்த ஷோ சிரிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஷோ ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாரதிதாசனா என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பேர் பண்ணாங்க. பாரதி கிருஷ்ணகுமார்னு சொல்லி ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அவர் ரொம்ப அருமையாக பேசினாங்க. அவர் சொன்ன 2-3 கருத்துக்கள்ல போலியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக உலகத்திலிருந்து ஒழிக்கிறது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் பொழுது சாத்தியமோ இல்லையோ ஒழிச்சாக வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட ரோட்டரி இயக்கம் இதை நோக்கி மூவ் பண்ணாங்க. அப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க ஏதோ சொல்றாங்க, இவங்கள்ட்ட ஒரு சான்ஸ் கொடுப்போம்னு சொல்லி WHO இஸ் பெர்மிட்டட் ரோட்டரி டு டேக் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் போலியோ எராடிகேஷன். இப்போ WHO பில் கேட்ஸ் அவங்க மாதிரி பீப்புள்ஸ் எல்லாம் ரோட்டரியை பார்க்கறது பரவாயில்ல, இவங்க ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா ஒரு மேட்டர் ஆஃப் 10 yearsல அந்த விஷயம் ஹெல்த் பேராமீட்டரோ எஜுகேஷனோ ஒரு வேர்ல்டில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கு த ரோட்டரி இஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நேம் கிரியேட் ஆகிருக்குது. இதை இனி நம்ம இன்னும் ஹையர் ஹைட்ஸ் கொண்டு போகிறது இட் இஸ் ஈஸி. ரொட்டேரியனாக இருக்கிறது வந்து ஒரு ரெஸ்பெக்டபிலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினாங்க. அப்போ அவங்க சொல்லிட்டு வரும்பொழுது நம்ம பிறருக்கு உதவி பண்ணுறதுனால மகிழ்ச்சி இருக்கணுமே ஒழிய அது அந்த மகிழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல ஆணவம் அல்லது நான் கொஞ்சம் உயர்ந்தவன் அதனால நான் உதவி பண்ணுறேங்கிற சிந்தனை ரொட்டேரியன்ஸுக்கு வந்ததில்லை, இனியும் வர விட்டுறாதீங்க அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது
அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை கொஞ்சம் உள்ள கொண்டு வந்து சொல்லியிருக்காரு. லாஸ்டா வந்து நன்று கருது அப்படிங்கிற ஒரு கருத்து, நன்று கருதுங்கிற ஒரு கருத்துக்கு கிட்டத்தட்ட மகாபாரதம், ராமாயணம் அந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி மகாபாரதத்தில் ஏற்பட்ட சண்டையில அதனுடைய முடிவுல சொல்லும் பொழுது அந்த குந்தி தேவி என்னமோன்னு சொல்லி அவனுடைய பையன்கிட்ட சொல்லி, நீ நினைச்சிருந்தால் இந்த யுத்தத்தை தடுத்திருக்கலாம், ஆனால் உன்னுடைய மனோபாவம் இந்த யுத்தத்தை மிகப்பெரிய அளவில் செலுத்தி வெற்றி பெற வேண்டும், நான் சிறந்தவன் அப்படிங்கிற அகந்தையோட தான் இருந்துச்சு ஒழிய அந்த யுத்தத்தை தவிர்க்க வேண்டிய பொறுப்பும் பணிவும் அவங்கள்ட்ட இல்லாதனால இவ்வளவு யுத்தம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உன்னை சபிக்கிறேன்னு சொல்லி சபிச்சிருவா. கடைசியில் அவனும் யாருமே ஒரு கேட்பாரட்டு ஏதோ ஒரு வேடனுடைய இதில் அம்புல இறந்துக்குவான், அம்பு காலில் போட்டு இறந்துக்குவான், ஒரு ஒரு இது இல்லாமல் குரூப் இல்லாமல். அதனால நீங்க வந்து என்ன சிந்தனை கொண்டு வந்தாலும் அந்த சிந்தனைக்கு உள்ள வந்து உங்களுடைய உயர்வு சிந்தனை இருக்கணும். வெற்றி பெறணும்னாலும் பிறருடைய துன்பம் அல்லது பிறருடைய விஷயங்கள்ல நமக்கு ஒரு இடர்பாடு இல்லாத வெற்றியை அடைய வேண்டுங்கிற சிந்தனையோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களை சொல்லியிருந்தாரு.